வணக்கம் வள்ளுவரே. ஒரு செயலை வெற்றிகரமாக முடிப்பதற்கு சரியான காலத்திற்காக காத்திருக்கணும்னு நீங்கள் சொல்கிறது சரிதான் வள்ளுவரே. அப்படி காத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இடையில ஒரு நல்ல வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போவும் அதை பயன்படுத்திக்காம உரிய காலம் வரட்டும்னு காத்திருக்கணுமா என்ன? இல்லையப்பனே, இல்லை. நம்ம செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு இதுதான் சரியான தருணம்னு திட்டமிட்டு குறிப்பிட்ட காலத்திற்காக காத்திருக்க சொன்னேனே ஒழிய, அப்படி காத்து கொண்டு இருக்கும்போது இடையிலே எதிர்பாராத வகையிலே இந்த செயலை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ அதை உடனடியாக பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதைத்தான் எய்தற்கு அரியது ஏந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல்னு காலமறிதல் அதிகாரத்தில் 489வது குறளாக எழுதி வச்சேன். ஒரு நாட்டை ஆளும் தலைவனும் போர்ப்படை தலைவனும் போர் நடத்தும் போது இந்த அணுகுமுறையை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நல்ல சமயம் இது நழுவ விடுவாயோன்னு தக்க தருணத்துக்காக காத்திருக்கும் போது ஒரு செயலை வெற்றிகரமாக முடிக்க ஒரு நல்வாய்ப்பு வந்தால் அதை உடனடியாக பயன்படுத்திக்கோன்னு எய்தற்கு அரியது ஏந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் அப்படிங்கிற குறள் மூலமாக சாதாரண குடிமக்களாகி எங்களுக்கும் நாட்டை ஆளும் தலைவனுக்கும் ஒரு சேர புத்தி சொல்லிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.